வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இன்னைக்கு வீடியோ ஒரு 2 in 1 வீடியோ. இதுல நாம ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரும் கத்துக்க போறோம். ஒரு முக்கியமான கிராமர் லெசனையும் பார்க்க போறோம். படிக்க வேண்டியதெல்லாம் படிச்சிட்டியா? கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டியா? சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டியா? சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இனிமே உன் இஷ்டம். இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ இதை சொல்றதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம். இப்போ நம்ம ஸ்ட்ரக்சரா சொல்றப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்லிட்டேன். அப்படி சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சொல்றதுக்கு இந்த இடத்துல ஐ ஹாவ் நம்ம போட்டிருக்கோம். சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹாவ் இல்லைன்னா ஹேஸ் ப்ளஸ் V3 எவ்ரிதிங் ஐ ஹேட் டு ப்ளஸ் வெர்ப். நம்ம இந்த இடத்துல ஹேட் டுன்னு போட்டிருக்கோம். பட் கண்டிப்பாக இந்த இடத்துல ஹேட் டு தான் இருக்கணும்னு இல்லை. சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீடட் டு, வாண்டட் டு, சப்போஸ் டு, பி சப்போஸ் டு, இந்த மாதிரி எது வேணால் இந்த இடத்துல வரலாம். ஸோ நம்ம சொன்ன கிராமர் லெசன் இதுதான். ஹேட் டு, நீடட் டு, வாண்டட் டு, சப்போஸ் டு, இது எல்லாமே ஒரே மாதிரி தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணால் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் எதை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த டிஸ்டிங்ஷனே நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இதுவே கொஷனாக கேட்குறப்போ நம்ம அப்படியே சப்ஜெக்டையும் ஹேவையும் மாற்றிக்க போகிறோம். ஹேவ் யூ அப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வாண்டட் டூலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப சிம்பிள் அப்படின்றதுனால. ஸோ கொஷன் அப்படின்றதுனால ஹேவ் யூ ப்ளஸ் V3 எவ்ரிதிங் யூ ஹேட் டு. நீ கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டியா? அந்த மாதிரி கேட்குறப்போ கொஷன் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்க போகுது. ஸோ நம்ம அந்த வாண்டட் டூலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஈஸி அப்படின்றதுனால. இப்போ இந்த எக்ஸாம்பிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் சில திங்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அப்பாவை கடைக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. அங்கே போய் எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் கேட்குறாரு, நீ வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டியா அப்படி கேட்குறாரு. ஸோ என்ன மீன் பண்ணுறார்? நீ அதெல்லாம் ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினச்சியோ அதெல்லாம் வாங்கிட்டியா அப்படி கேட்குறாரு. ஸோ அந்த மாதிரி சொல்கிற சுச்சுவேஷனில் இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி சொல்லுவோம்? இந்த கொஷனை எப்படி ஃப்ரேம் பண்ணுவோம்? ஸோ ஹாவ் யூ V3 வாங்குறது, அதனால ஹாவ் யூ பாட் எவ்ரிதிங் யூ, இந்த இடத்துல ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினச்சதெல்லாம் வாங்கிட்டியா அப்படின்னு கேட்கறதுனால வாண்டட் டு. அதுக்கப்புறம் இந்த வேர்ப் ஆப்ஷனல், நீங்கள் போடலாம். இல்லை அதே வேர்ப் தான் ரிப்பீட் ஆகுதுன்றதுனால நம்ம விட்டுடலாம். யூஸ்வலாக நம்ம ஸ்போக்கனில் அதை விட்டுருவோம். அதனால ஹவ் யூ பாட் எவ்ரிதிங் யூ வாண்டட் டு? ஹவ் யூ பாட் எவ்ரிதிங் யூ வாண்டட் டு? இப்போ இதுவே நீங்கள் சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இருக்குது. அவசியமாக சில வாங்க வேண்டிய பொருட்கள்லாம் இருக்குது. ஸோ அதை வாங்குறதுக்காக போகிற இடத்துல என்னம்மா எல்லாம் வாங்கிட்டியா? வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கியாச்சா அப்படி கேட்குறாங்க. அப்போ ஹவ் யூ பாட் எவ்ரிதிங் யூ நீடட் டு. ஸோ ஏதாவது ஒன்று நமக்கு ரொம்ப தேவையாக இருக்குது, அத்தியாவசியமாக இருக்குது, அவசியமாக இருக்குது, நெசசரி அப்படின்னா நம்ம நீடட் டு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஹவ் யூ பாட் எவ்ரிதிங் யூ நீடட் டு? இதில் இந்த பி சப்போஸ் டு அதை எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பொதுவாக நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடங்கள்ல இப்போ ஏதாவது ஒன்று பிளான் பண்ணியிருப்போம். அந்த பிளான் பண்ணபடி பண்ணிட்டியா அப்படி கேட்குறதா இருந்தால் சப்போஸ் டு. இப்போ இதுவே ஒரு பிளான் படி, நீ பிளான் பண்ணபடி, திட்டமிட்டபடி, இல்லை மற்றவங்க எதிர்பார்க்குறாங்க சில விஷயங்களை, அதை பூர்த்தி செய்கிற மாதிரி நீ வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டியா அப்படி மீன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம சப்போஸ் டு யூஸ் பண்ணுவோம். பட் வாண்டட் டு, நீடட் டுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். சப்போஸ் டு யூஸ் பண்ணுறப்போ நம்ம பி வேர்போட சேர்த்து சொல்லணும். ஸோ பாஸ்ட் அப்படின்றதுனால யூ வர் சப்போஸ் டு. இப்போ ஹவ் யூ பாட் எவ்ரிதிங் யூ வர் சப்போஸ் டு அப்படி கேட்போம். ஸோ எல்லாமே சூட்டபுளாக இருக்கு பாருங்க. ஸோ நம்ம என்ன மீன் பண்ணுறோமோ, என்ன கன்வே பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணணும். சரி, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ எங்கே தான் நம்ம ஹேட் டுவை யூஸ் பண்ணணும்? ஹேட் டு, இந்த ஹேவ் டு, ஹேஸ் டு, ஹேட் டு அப்படின்னாலே டியூட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, ஆப்ளிகேஷன்ஸ், நம்ம கடமை, ஒரு அஃபிஷியலாக ஒரு வேலை பார்த்தாகணும், அந்த மாதிரி இடங்களில் நம்ம இந்த ஹேட் டுவை யூஸ் பண்ணுவோம். எல்லா இடத்துலையும் அது சூட்டபுளாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்கான கரெக்டான இடம் எது அப்படின்னா இந்த மாதிரி டியூட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, ஆப்ளிகேஷன்ஸ், இதை பற்றி பேசுகிற இடங்கள். கையெழுத்து போட வேண்டியதெல்லாம் போட்டுட்டியா? சில டாக்குமெண்ட்ஸ்லாம் நீ சைன் பண்ணணும். ஸோ அதெல்லாம் போட்டாச்சா அப்படின்னு நம்ம கேட்கணும். அப்போ ஹாவ் யூ சைன்டு, இந்த இடத்துல எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லாமல் நம்ம டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னே சொல்கிறோம் இங்கிலீஷில். அப்போ ஹாவ் யூ சைன்ட் ஆல் த டாக்குமெண்ட்ஸ் யூ ஹேட் டு? ஹாவ் யூ சைன்ட் ஆல் த டாக்குமெண்ட்ஸ் யூ ஹேட் டு? சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். என்னோட கடமை உனக்கு இதெல்லாம் நான் சொல்லணுங்கிறது, சொல்லிட்டேன், இனி உன் இஷ்டம், இப்படி தான் நம்ம சொல்ல போகிறோம். அதனால இது என்னோட டியூட்டி, அதனால நான் சொல்கிறேன், சொல்லதெல்லாம் சொல்லிட்டேன், இனிமேல் உன் இஷ்டம் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம இந்த இடத்துல ஹேட் டுவை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல கொஷன் மாதிரி இல்லாமல் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்ல போகிறோம்.
அதனால I have said everything. I had to. இனிமே உன் இஷ்டம் அப்படின்னு சொல்றதுக்கு, உன் இஷ்டம் அப்படின்னு சொல்றதுக்கு இட்ஸ் அப் டு யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இனிமேல் அப்படின்றது இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? ஆக்சுவலா அதுக்கு நாம ஃப்ரம் நவ் ஆன் அந்த மாதிரி சொல்லுவோம். பட் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த நிமிஷத்துலேருந்து அப்படி நம்ம மீன் பண்ணல. அதனால இந்த இடத்துல என்னதான் இனின்னு நம்ம தமிழ்ல சொன்னாலும் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நவ் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஐ ஹவ் செட் எவ்ரிதிங் ஐ ஹேட் டு. நவ் இட்ஸ் அப் டு யூ. இப்போ இது இனிமே உன் இஷ்டம்னு நம்ம தமிழ்ல சொன்னாலும் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நவ் தான் சூட்டபுளாக இருக்கும். இதே மாதிரியான இன்னொரு எக்ஸாம்பிள் தான் பார்க்க போகிறோம். உனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டேன். நான் உனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டேன். இனி என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ கொடுக்கறது அப்படின்றதுனால ஐ ஹவ் கிவன் எவ்ரிதிங் ஐ ஹேட் டு. உனக்கு நான் என்னென்ன கொடுக்கணும்னு கடமைப்பட்டிருக்கணும், அது எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுத்துட்டேன். ஐ ஹவ் கிவன் எவ்ரிதிங் ஐ ஹேட் டு. இப்போ என்கிட்ட எதுவும் இல்லை. ஐ ஹவ் நத்திங் லெஃப்ட். தமிழில் சொல்கிறப்ப இனி என்கிட்ட எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ என்கிட்ட எதுவும் இல்லை. ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். பட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நவ் தான் சூட்டபுளாக இருக்கும் இந்த இடத்துல. ஸோ ஐ ஹவ் கிவன் எவ்ரிதிங் ஐ ஹேட் டு. நவ் ஐ ஹவ் நத்திங் லெஃப்ட். இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க. படிக்க வேண்டியதெல்லாம் படிச்சிட்டியா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ இந்த இடத்துல வேண்டியதெல்லாம் அப்படின்றது எது? ரொம்ப தேவையானது, அத்தியாவசியமானது இல்லையா? அப்போ நீடட் டு தான் கரெக்டாக இருக்கும் இல்லையா? ஸோ நீ என்னென்ன படிக்கணுமோ, ஒரு எக்ஸாமுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நீ படிச்சிட்டியா அப்படி தான் நம்ம மெயின் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நீடட் டு தான் ரொம்பவே ஆப்டாக இருக்கும். இப்போ ஹாவ் யூ ஸ்டடீட் எவ்ரிதிங் யூ நீடட் டு? ஹாவ் யூ ஸ்டடீட் எவ்ரிதிங் யூ நீடட் டு? இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, நம்ம வந்து சப்போஸ் டு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த எக்ஸாம்பிள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஏதோ ஒரு ஈவெண்ட், உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஏதோ ஒன்று, எல்லாரையும் கூப்பிடணும், இன்வைட் பண்ணணும். ஸோ பிளான் பண்ணபடி, திட்டமிட்டபடி யாரையெல்லாம் கூப்பிடணும் நம்ம பிளான் பண்ணுமோ உங்களை எல்லாம் கூப்பிட வேண்டியவங்களை எல்லாம் கூப்பிட்டாச்சா? எக்ஸ்பெக்டேஷன் வேணாலும் சொல்லலாம், பிளான் வேணாலும் சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல வந்து சப்போஸ் டு வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ஸோ நீ யாரையெல்லாம் கூப்பிடணும்னு நீ பிளான் பண்ணியிருந்தியோ உங்களை எல்லாம் கூப்பிட்டுட்டியா அப்படி தான் நம்ம மீன் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதனால சப்போஸ் டு ரொம்பவே கரெக்டாக இருக்கும் இந்த இடத்துல. இப்போ ஹாவ் யூ இன்வைட்டட் எவ்ரி ஒன்? இந்த இடத்துல பர்சனை பற்றி நம்ம பேசுகிறோம், பீப்புளை பற்றி பேசுகிறோம். அதனால எவ்ரிதிங் இல்லை, எவ்ரி ஒன். ஸோ ஹாவ் யூ இன்வைட்டட் எவ்ரி ஒன் யூ ஆர் சப்போஸ் டு? ஹாவ் யூ இன்வைட்டட் எவ்ரி ஒன் யூ ஆர் சப்போஸ் டு? சாப்பிட வேண்டியதெல்லாம் சாப்பிட்டாச்சா? ஸோ நீ என்னெல்லாம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டியோ அதெல்லாம் சாப்பிட்டாச்சா? அப்போ வாண்டட் டு இல்லையா? ஹாவ் யூ ஈட்டன் எவ்ரிதிங் யூ வாண்டட் டு? கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டியா? ஸோ நீ என்னெல்லாம் கேட்கணும்னு நினச்சியோ அதெல்லாம் கேட்டுட்டியா? எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டியா? அப்படி மீன் பண்ணுறதா வச்சுக்கலாம். அப்போ ஹாவ் யூ ஆஸ்ட் எவ்ரிதிங் யூ நீடட் டு? ஸோ இது வந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான். ஹாவ் யூ ஆஸ்ட் எவ்ரிதிங் யூ நீடட் டு? ஸோ இந்த இடத்துல திரும்பவும் நம்ம வேர்பை போடுறதும் போடாமல் இருக்கிறதும் ஆப்ஷனல். நம்ம எப்படி சொல்லணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி சொல்லிக்கலாம். இப்போ இந்த சென்டென்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இப்போ ஒருத்தவங்க ஒரு ட்ரிப்புக்காக ஒரு பேக் வந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வீட்டில் உள்ளவங்க கேட்குறாங்க, எடுத்துக்க வேண்டியதெல்லாம் எடுத்துக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த சென்டென்ஸில் எது கரெக்டாக இருக்கும்? ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸை அடுத்த ஸ்லைட்லேயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ இந்த இடத்துல வேண்டியதெல்லாம் அப்படின்னு நம்ம எதை மீன் பண்ணுறோம்? இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ட்ரிப், ஸோ அந்த ட்ரிப்புக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம், அத்தியாவசியமான பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டியா அந்த மாதிரி கேட்குறதா இருந்தால் நீடட் டு. இந்த இடத்துல ஹேட் டு கூட சூட்டபுளாக இருக்கும். நீ பிளான் பண்ணப்பறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டியா அப்படி மீன் பண்ணுறதா இருந்தால் சப்போஸ் டுவும் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன மீன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி எது வேணால் இந்த இடத்துல நீங்கள் போடலாம். அப்போ ஹாவ் யூ பேக்ட் எவ்ரிதிங் யூ ஹேட் டு? ஹாவ் யூ பேக்ட் எவ்ரிதிங் யூ நீடட் டு? ஹாவ் யூ பேக்ட் எவ்ரிதிங் யூ ஆர் சப்போஸ் டு? எல்லாமே கரெக்டு தான். சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன மீன் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டியா? ஸோ இந்த மாதிரி கேட்குறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர், இந்த had to, needed to, wanted to, be supposed to, இதுக்கெல்லாம் உள்ள டிஃப்ரென்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.